மிளகு காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாங்களா. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கட்டோன்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 5-6 பல் முந்திரி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு வதக்கி விட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூள் அதை சேர்த்தி நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு இது நல்லா ஆறட்டும்னு சொல்லி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கிறேன். சோம்பு புரிஞ்சோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்தி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி விட வேண்டாம், ஏன்னா காளான்லேயே தண்ணி விடும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக மட்டும் அந்த திக்னஸ்க்காக ஊற்றிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா கொதி வரட்டும்னு சொல்லிட்டு நான் ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. நல்லா அந்த காளான் தண்ணி விட்டு கொதித்து சுண்டி வந்துடும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்தி இறக்கிடலாம். சிம்பிளான ஈஸியான மிளகு காளான் கிரேவி ரெடி.